பட்டர் சிக்கன் ஆம்லெட் செய்ய நான் இன்னைக்கு சிக்கனை போன்லெஸ்ஸாக வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பேனை லைட்டாக ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீஸை பட்டரில் ஆட் பண்ணிக்கணும். சிக்கனை பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது சிக்கனோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சிக்கன்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அடுத்தது பவுலில் இப்போ 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதோட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். இதோட கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம பட்டர் சிக்கன் செய்யும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம். அதனால முட்டையை நல்லா பீட் பண்ணா போதும். தோசை தவா லைட்டா ஹீட் ஆனனே இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி பட்டர் அதுலயே இருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பட்டர் சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்டான பட்டர் சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆம்லெட்டை வெறுமனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிக்கனை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.